ஆதிமூலம். எஸ், ஐ எம் ஆதிமூலம். பாட்டெல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். சரசு கூட உங்களுக்கு பிடிச்ச சகப்பு சேலையில் வர சொல்லியிருக்கேன். என்ன மாப்பிள்ள, ரொம்ப அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்க? வக்கீல் வேற வந்திருக்காரு. ஏதாவது விவகாரமா? ஆமா, விவரம் தெரியாம 2-3 எருமைகளை எஸ்டேட்டுக்குள்ள விட்டுட்டேன். உடனே அதை விரட்டலன்னா எஸ்டேட்டையே மேஞ்சிரும் போல் இருக்கு. யார் அந்த எருமைங்க? இப்பவே சொல்லுங்க. மாமா கிட்ட சொல்லி சுட்டு பொசுக்கிடுறேன். எஸ். எருமை நம்பர் 1 ஆதிமூலம். மாப்பிள்ள. எருமை நம்பர் 2 நீ. மாமா. எருமை நம்பர் 3 உன் தம்பி. மச்சான் நானுமா? சீ, வாய மூடு. ஏதாவது உறவுன்னு சொல்லிட்டு வந்தீங்க, நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். குழப்பு தேடி வந்தீங்க, நானும் ஏதோ சபலத்துல உன்னை தொட்டுட்டேன். தொட்ட பாவத்துக்காக உங்க எல்லாரும் இங்க தங்க வச்சு பதவியும் போட்டு கொடுத்தேன். ஆனா எல்லாருமா சேர்ந்து நயவஞ்சகமா என்ன எக்கச்சக்கமா ஏமாத்திட்டீங்க. யாரோ எங்க மேல அபாண்டமா பழி சொல்லியிருக்காங்க. யாரும் பழி சொல்லல. நானே கொஞ்ச நாளா உங்க நடவடிக்கைகளை ரகசியமா கவனிச்சுட்டு வரேன். கணக்கு வழக்கையும் பார்த்தேன். இனிமேல என்னை ஏமாத்த முடியாது. இப்பவே வெளியே போங்க. வக்கீல் சார், சரசுக்கு நான் கொடுத்த பவர், அவங்க அண்ணனுக்கு கொடுத்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் இப்பவே கேன்சல் பண்ணி கையெழுத்து வாங்கிக்க. இந்த கழுதையை தொட்ட பாவத்துக்காக மாசம் 5000 மூஞ்சில தூக்கி எறிங்க. மாமா, என்னையுமா போ சொல்றீங்க? ஒன்னையும் தாண்டி பத்திரி சாபம் பொல்லாது மாப்பிள்ள. வாட்ச்மேன், வாட்ச்மேன், இப்ப வெளியில போறாங்களே அந்த 3 பேரையும் எந்த காரணத்தை கொண்டு உள்ள விடக்கூடாது. பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஜாக்கிரதை. இன்னும் கொஞ்ச நேரத்துல முதலாளி இங்க வருவாங்க. வாங்க முதலாளி வாங்க. விஸ்வநாதன் என்ன செய்யறான்? எப்பவும் போல ஆரம்பிச்சுட்டாருங்க. கவுத்துறடா. திறக்கிறேங்க. நீங்க வருவீங்கன்னு திறந்தே வச்சிருக்கேன். எப்படி போனவங்க வருவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியுது பார். எல்லாம் நம்ம செட்டப் தான். போ முன்னாடி போ. இதெல்லாம் ஒரிஜினல் நோட்டு. 10,000 ரூபாய் வச்சுக்குங்க. ஹலோ, யாரே ராஜாவா? என்னப்பா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். குத்துக்கல்லு மாதிரி ஜாலியா இருக்கேன். உடம்பு பாத்துக்கப்பா. அம்மா எப்ப வர ஊருக்கு? என்னது 1 வாரம் ஆகுமா? டேய், உடனே டிக்கெட் வாங்கிட்டு புறப்படுறா. ஓகே. இந்த வழியில வந்துட்டீங்களா? அந்த வழி முக்கியம் இல்ல, செய்ய போற காரியம் தான் முக்கியம். வா வா. வலது கால வைக்காத. நீ 2வது தடவை ஆட்சி பிடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. இடது கால வச்சு வா. வணக்கம் மாப்பிள்ள. உங்களதான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்காக வந்தீங்க? நீங்க சொன்ன சொல்ல நான் காப்பாத்திட்டேன். வாசல் வழியா நான் வரல, இவங்க தான் வந்தாங்க. நான் பின் வழியா வந்தேன். என்ன மாமா, இத்தனை வருஷமா நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வந்தேன். ஒரே நாள் எங்களை வெளியே போக சொல்லிட்டீங்களே. நான் உங்களை தெய்வமா நினைக்கிறேன் மாமா. பிச்சைக்கார நாயங்களா? அதுக்குதான் மாசம் 5000 தூக்கி எறிய சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்காக வந்தீங்க? எங்க அக்காளுக்கு சோப்பு சிப்பு கண்ணாடி வாங்குறதுக்கு 5000 ரூபாய் பத்தாது மச்சான். இதை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? மாப்பிள்ள, சரசு உங்ககிட்ட சேர்க்கும் போது 16 வயசு, பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்தது. அப்பவே வெளியே போடான்னு சொல்லி இருந்தா இந்த தக்காளி நல்லா வியாபாரம் பண்ணிருப்பேன். ஏண்டா என் உயிர் எடுக்கிறீங்க? 5000க்கு 10,000 வாங்கிட்டு போய் தொலைங்க. இத்தனை நாளா வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் எஸ்டேட்டுக்கும் முதலாளிங்க மாதிரி இருந்துட்டோம். இப்ப திடீர்னு வெளியே போக சொன்னா எங்களை யாரும் மதிப்பாங்க. அதனால முதலாளி மாறி இருந்த நாங்க முதலாளி ஆகலான்னு முடிவு பண்ணிட்டோம். எட்ரா கைய மாப்பிள்ள. என்ன சொன்ன? எட்ரா. அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எட்ரா கைய. நீ வழி டேய் உடா. டேய் தள்ளுறான். டேய் உடா உடா. அவன் கையா. உட்கார வை. துடுடா. டேய் தண்ணி உடா உடா. உடாதே உடாதே. நிமிராம்பா. பகவான்.
அமெரிக்காவிலே எத்தனை வருஷம் இருந்துட்டீங்க, நம்ம தமிழை ஒண்ணும் மறந்துடலையே. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் முத்தமிழை மறக்க மாட்டேன். கோயம்புத்தூர் பங்களாவில் நிறைய வேலை இருக்கு. போகலான்னா எஸ்டேட்ல இந்த பசங்க விட மாட்டாங்கிறாங்க. என்ன பண்றது? சின்ன முதலாளி வச்சா பரவாயில்ல. அல்ல போறது சின்ன முதலாளி கார் மாதிரி இல்ல? ஆமா, அப்படிதான் தெரியுது. சரி, நீ போயிட்டு நான் வந்துடுறேன். ஏன் என்னாச்சு? இன்ஜின்ல ஏதோ பெட்ரோல் அடைக்கிறது போட்டுருக்கு சார். ஒரு நிமிஷம் இருக்க பாத்துறேன். நீங்க வண்டி ரெடி பண்ணி இங்கே இருங்க. இதெல்லாம் நம்ம எஸ்டேட் தான் சார். Is it? ஆமா. Good. சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது. தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனி வழியுது வழியுது மண் மணக்குதம்மா, கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. திருநெத்திலி துள்ள நீரோடை தாயை போல வாரி வாரி அள்ள, நீலவானம் அதில் எத்தனை மேகம், நீர் கொண்டு காற்றில் ஏறி நீண்ட தூரம் போகும். காட்டோரம் மூங்கில் பூக்கள் வாசம் வீச, காதோடு ஏதோ சொல்லி ஜாடை பேச. தேக்கும் பாக்கும் கூடாதோ, தோளை தொட்டு ஆடாதோ, பார்க்க பார்க்க ஆனந்தம் போக போக வாராதோ. என் மனம் துள்ளுது தன் வழி செல்லுது வண்ண வண்ண கோலம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனி வழியுது வழியுது மண் மணக்குதம்மா, கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. பொன்மாலை வெயில் கூட ஈரமாவதுண்டு, தோட்டம் உண்டு கிளி கூட்டமும் உண்டு, கிள்ளைக்கும் நம்மை போல காதல் வாழ்க்கை உண்டு. நான் அந்த கிள்ளை போல வாழ வேண்டும், வானத்தில் வட்டமிட்டு பாட வேண்டும். எண்ணம் என்னும் சீட்டுத்தான் ரெக்கை கட்டி கொள்ளாதா, எட்டு தைக்கும் தொட்டுத்தான் எட்டி பாய்ந்து செல்லாதா. என் மனம் துள்ளுது தன் வழி செல்லுது வண்ண வண்ண கோலம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி,
அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி மலைமுடியினில் பனி வடியுது மண் மணக்குதம்மா மலையழகினில் மனம் கரையுது கண்மயங்குதம்மா மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி. என்ன ரெடியா? ரெடி சார். குட், லெட்ஸ் கோ. தம்பி தம்பி சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ்டேட் பங்களாக்கா போறீங்க? ஆமா, அப்பா பார்க்கணும். அப்பா பாக்கா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். அப்பா சுகமா இருக்காங்கல்ல? சொல்றேன், வாங்க போகலாம். உட்காருங்க உட்காருங்க. டிரைவர், வண்டி கோயம்புத்தூர் பங்களா கூடு. தம்பி, உங்களுக்கு தகவல் கிடைச்சி நீங்க வந்து சேர வரைக்கும் பாடி தாங்காதுன்னு டாக்டர் சொன்னதுனால அப்பாவுடைய விருப்பப்படியே நாங்க எஸ்டேட்ல அடக்கம் பண்ணிட்டோம். தம்பி, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாளைக்கு முந்தி சரசுன்னு ஒரு பொம்பளை வச்சிருந்தாரு இல்லையா, அந்த பொம்பளை அவன் மாமன் தம்பி எல்லாருமா சேர்ந்து ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் விரட்டிட்டாருங்க. மறுநாளே அப்பா இறந்துட்டாருங்க நியூஸ் எனக்கு வந்தது. என்னால நம்பவே முடியல. அதுக்கப்புறமா அந்த வீட்டுல அவங்க ஜாலி பண்ணிட்டு அட்டகாசம் பண்றாங்கன்னா இது இயற்கை மரணமா இருக்காதோன்னு நான் சந்தேகப்படுறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு அப்படி தோணுது தம்பி. உங்களை இப்போவே அவசரப்படாது தம்பி, அவங்க பணத்துக்காக எதையும் செய்யறவங்க. அதனால தான் சொல்றேன், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அண்ணே, என் படி நம்பர் சேர்த்து எங்க இருக்கா?